அதில் ஒரு சுவை இருக்கும் இல்லையா? எது எதுலெல்லாம் சுவை இருக்கின்றது அப்படின்றத பாரதிதாசன் சொல்கிறார் அந்த பாடல்ல. கனியின் சுளையில் உள்ள சுவை முற்றிய கரும்பு சாற்றின் சுவை. கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட சாறும் சுவையுடையது. அதே போல மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவை. காய்ச்சிய பாகின் சுவை சிறந்த பசு தந்த பாலின் சுவை. பசு கொடுக்கக்கூடிய பாலின் சுவை. அது மட்டும் இல்லை, தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட இளநீரின் சுவை. இவை எல்லாமே மிகவும் சுவை உடையது, மிகவும் இனிப்பு கொண்டது. ஆனாலும் அதைவிட மிகவும் இனிமையானது எது அப்படின்னாக்கா தமிழ். தமிழோ என் உயிர் போன்றது அப்படிங்கிறாரு பாரதிதாசன். இந்த பாடலுக்கான விளக்கம் இதையும் நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும்பொழுது பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, நாம் சின்ன வயசில் படித்த பாடங்கள் எல்லாம் மறுபடியும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாகவும் இது அமையுது. இது எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு பயனும் அளிக்கும், ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அடுத்தது நாளை ஒரு மிக அருமையான ஒரு பாடத்தோடு பார்க்கலாம்.